ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. நீங்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து போங்க, என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் வந்து பேசியிருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு ரொம்ப நல்லவங்க, நான் தான் ரொம்ப கெட்டவ அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கலை. அதையும் பேசியிருந்தாங்க, இங்கேயும் வரக்கூடாது, நீ எங்கேயோ போய் என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்பா கிட்ட நான் பேசலை, அம்மா கிட்ட மட்டும் பேசினேன். அம்மா இப்படி சொன்னாங்க. சரி வேண்டாம், அவங்களுக்கே நம்மளை பாரமாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். அவங்களுக்கு அந்த பாரத்தை வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பொண்ணு நான் தான் பெற்றேன். நான் யாரையும் கேட்டு பெற்றவும் இல்லை, யாரையும் கேட்டு கல்யாணம் பண்ணவும் இல்லை. அது என்னமோ கரெக்டு தான், அவங்க சொல்கிற எல்லாமே கரெக்டு தான், பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான். இனி வந்து யாருமே என்னை வந்து அங்கே இருக்காதீங்க, இங்கே இருக்காதீங்க, சேஃப்டியாக இருங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா. எனக்கு தெரியும், நான் சேஃப்டியாக என் பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்து, அந்த கடவுளும் என் கூட இருப்பார். இவங்க இல்லைன்னா என்ன, சாதாரண மனசுங்க, இவங்க இல்லைன்னா என்ன, அந்த கடவுள் என் கூட இருப்பார். அதனால் பரவாயில்ல, எல்லாமே போயிட்டு போகுது. நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க, உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படிலாம் சொன்னாங்க. சரி, நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாகவும் அதை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் கூட 2 பேர் இருக்காங்க. யார் தெரியுமா? ஒன்று என் பொண்ணு, இன்னொன்று அந்த கடவுள் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் பொண்ணிய மாதிரி அந்த பிள்ளை வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன மாதிரி இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் பொண்ணை வந்து நான் என்னை விட எல்லாத்துலேயும் பெரியவளாக நான் வந்து ஆக்குவேன். அவளை பார்த்து அவளை எப்படி சொல்கிறது, இவங்களோட அம்மா இவங்க அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து என் பொண்ணு வந்து எனக்கு தேடி தருவா. அந்த நம்பிக்கை இருக்குது. நான் அந்த மாதிரி அவளை வளர்த்து காமிப்பேன். இந்த நிமிஷம் இந்த வீடியோவை நான் ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். இனிமேல் வந்து நான் கஷ்டப்படுறேன், அது படுறேன், இது படுறேன், எதையும் போட மாட்டேன். நான் இங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு தான் நான் போட போகிறேன். ஏன் எல்லோரும் உலகத்தில் வீட்டிலையா இருக்காங்க, வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. அவங்களாம் வாழலை நல்லா. அதே மாதிரி நான் என் பிள்ளைய நான் வளர்த்து காட்டுறேங்க. வீடு 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 நினச்சது போதும். வீடு இல்லாமல் நான் என் பிள்ளைய நான் வளர்த்து காட்டுறேங்க உலகத்தில்.